buddies. I'm RJ Sharma, grade 6 from Primbats Garden School. This is the message from Savitri by Aurobindo. This is the sailor on the flow of time. This is world's matters slow discoverer who launched into his small corporeal birth. He learned his craft in tiny bays of self, but dares at last unplumbed infinitude. A voyager upon eternity's seas. Thank you. Hi, hello buddies. Now RJ Jasmine grade 3B from Primbats Garden School. Today's Karma Yogi Appa message. Mental recognition of this outer possibility is to recognize difficulties as opportunities. Thank you. Hello friends, I'm Oljabadashri grade 5A from Primbats Garden School. Today we are going to see a small story. There lived a skinny elf who could not get enough to eat because of the watchfulness of the shepherds. One night he found a sheepskin that had been cast aside and forgotten. The next day, dressed in the skin, the wolf strolled into the pasture with a sheep. The shepherd was sitting in the field, leaving the sheep grazing. The wolf, dressed in the skin of sheep, followed the flock of sheep, but did not harm them. After a few days, the shepherd saw that only few sheep were left, and only one sheep has turned fatty. When he noticed properly, he found the wolf under the skin of sheep. Then the shepherd took a knife and killed the wolf. Moral: the evildoer often comes to harm through his own deceit. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் வந்து ரொம்ப சோம்பேறி. அப்படியே நேரமும் கம்முன்னு ஒரே இடத்துல இருக்கும், உட்காந்து தூங்கிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுச்சான், பசிக்கும் போது அதுக்கு சாப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரியை வந்து வேலைக்கு வச்சுருந்துதான். இது எப்போல்லாம் எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுதோ அப்போ அந்த நரி வந்து அந்த காட்டிலேருந்து ஏதாவது ஒரு விலங்கை வந்து கூப்பிட்டு வந்து இதுக்கு சாப்பாடாக கொடுக்கணுன்றது அந்த நரியோட டியூட்டி. ஒரு நாள் அதே மாதிரி நரியை வந்து எனக்கு சாப்பாடு எதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினோடனே அந்த நரி என்ன பண்ணிச்சான், போய் தேடிச்சான். ஒரு விலங்குமே கிடைக்கவே இல்லை. ஒரு கழுதை தான் ஒன்று மாட்டிச்சான். சரி, இந்த கழுதையை எப்படியாவது பேசி சமாளித்து ஏமாற்றி சிங்கத்துக்கிட்ட கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கழுதைக்கிட்ட போய் சொல்லிச்சான். அது மாதிரி வந்து உன்னை வந்து சிங்கராஜா கூட்டு வர சொன்னார். எதுக்கு அப்படின்னு கேட்டான் கழுதை. உன்னை வந்து அவரோட ஃப்ரெண்டாக்கிக்க போகிறாராம். நீ வந்து ரொம்ப உழைக்கிற, நிறையா பொதிலாம் சுமந்துட்டு போகிற, ரொம்ப இதுவாக இருக்க. உன்னை மாதிரி ஒரு கடின உழைப்பாளியை வந்து அவரை நண்பராக வச்சுக்கிறதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப பெருமையான விஷயமா, அதனால் உன்னை நண்பனாக்கிக்கணும்னு சொல்லி வர சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இந்த கழுதை என்ன பண்ணிச்சான், யோசிக்காமல் பேராசைப்பட்டு, ஆஹா, அப்போ ராஜாவோட ஃப்ரெண்டுனா நமக்கு எவ்வளோ ஒரு மரியாதை கிடைக்கும், இப்போல்லாம் நம்மளை எவ்வளோ சீப்பாக ட்ரீட் பண்ணுறாங்க, நம்ம வந்து ராஜாவோட ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னா நமக்கு ரொம்ப மரியாதை கிடைக்கும், நம்ம லெவல்லே வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், நரி கூட போயிருச்சான். நரி கூட போனோடனே அங்கே போனால் சிங்கம் என்ன பண்ணிச்சான், அந்த கழுதையை அடித்து கொன்னுட்டு, அதுதான் சோம்பேறி சிங்கமாச்சே, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் தூங்கி முடிச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிருச்சான். இந்த நரிக்கு பசியான். எப்போவுமே சிங்கம் போட்ட மிச்சம் மீதியா அப்படியே சாப்பிடும் இல்லையா. என்னடா இது, இந்த சிங்கம் வேறு இப்படி தூங்கிடுச்சு, நமக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, அந்த கழுதையோட தலைக்கறியை தப்பிச்சு மூளையை வந்து சாப்பிட்டுருச்சான். சாப்பிட்டுட்டு கம்முன்னு ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்கு. சிங்கம் முழிச்சிட்டு சாப்பிட பார்க்கும்போது பார்த்தா தலையிலுமே என்ன இந்த கழுதைக்கு மூளை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நரி சொல்லிச்சான், இது வந்து மூளை இல்லாத கழுதை ராஜா, மூளை இருந்தால் யோசிச்சிருக்கோம்ல எப்படிடா ஒரு ராஜா நம்மளை ஃப்ரெண்டாக்குவாருன்னு, அதனால் இது வந்து அதனால தான் மூளை இல்லை, அதனால தான் என் கூட வந்தது, இது மூளை இல்லாத கழுதைன்னு சொல்லி சிங்கத்தை ஏமாற்றிட்டு நரி போயிருச்சான். இப்போ பாருங்கள், பேராசைப்பட்ட கழுதைக்கு நேர்ந்த கதியும் சோம்பேறியாக இருந்த சிங்கத்துக்கு ஏற்பட்ட கதியும் பார்த்தீங்களா. சோம்பேறியாக இருந்து நரி என்ன சொன்னாலும் சரி, எப்படியாவது எந்த ஒரு விலங்குக்காவது மூளை இல்லாமல் இருக்குமான்னு ஒன்று சிங்கம் யோசிச்சிருக்கணும். அது சரியான சோம்பேறி, கிடைச்சது போதும்னு சாப்பிடுது இல்லையா. ஸோ இந்த சோம்பேறித்தனம், இந்த பேராசை, இந்த மாதிரி ஒரு
நெகட்டிவான விஷயங்கள்லாம் விட்டுட்டு பாசிட்டிவாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.